வணக்கம் நேர்களே. இன்றைக்கி குட் ஈவினிங் கனடா ஹோம் லைஃப் ஃப்யூச்சர் ரியாலிட்டி ஓட ஆதரவில் உங்களை எல்லாருமே சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி மார்ச் 9ஆம் தேதி புதன்கிழமை குட் ஈவினிங் கனடாவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன முன்னோட்டம். ஸோ முதல்ல கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் கோவிடுக்கான மாஸ்க் மேண்டேட், அதாவது ரீஓப்பனிங் ஒன்டாரியோ இந்த ஆக்ட் இதை தொடர்ந்து கூடிய சீக்கிரமே இந்த மாஸ்க் மேண்டேட்டையுமே ரிமூவ் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றி நிறையவே பார்க்க போகிறோம். அதோட முதல் கண்ணோட்டம் தான் டாப் ஆஃப் தி ஹவரில் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து அஃப்கோர்ஸ் இதை பற்றி டக்ஃபோர்ட் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்றதையும் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து கெனடிய வளத்தில் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த உலகத்தில். இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் நடந்துகிட்ருக்கிற போர், இது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடந்தாலும் எல்லா கண்ட்ரியுமே ஏதோ ஒரு வகையில் பாதிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் கனடாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் ஹெல்ப் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ அதோட இன்னொரு ஒரு கட்டமாக தான் நம்மளோட ப்ரைம் மினிஸ்டர் பெர்லினில் நிறைய விஷயங்களை தொடர்பாக அவங்க மீட் பண்ணிகிட்ருக்குறாங்க நிறைய பேரை. ஸோ அந்த வகையில் அவங்க ஜெர்மனியில் பெர்லினில் இன்றைக்கி நடந்த விஷயங்கள், அதை பற்றியான ஒரு ப்ரெஸ் மீட், அதை தான் பார்க்க போகிறோம். அது கெனடிய வளத்தில். அதை தொடர்ந்து அஃப்கோர்ஸ் பட்ஜெட் கூடிய சீக்கிரமே கனடாவை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் வெளிவரும். இந்த பட்ஜெட்டில் என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்றத பற்றி நம்மளோட டெப்யூட்டி பிஎம் கிறிஸ்டினா ஃப்ரீலாண்ட் என்ன சொல்கிறாங்கன்றது தான் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி முன் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கியூபெக்குக்கும் ஒன்டாரியோவுக்கும் நடுவில் வயா டிரான்ஸ்போர்ட் என்ன மாதிரியான அடுத்த படிகள் என்ன மாதிரியாக இருக்க போகுது அப்படின்றத பற்றியுமே பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து எப்பயும் போல் கரன்சி, வெதர் ரிப்போர்ட் அண்ட் மற்ற செய்திகளை நியூஸ் செக்மெண்ட்லேயும் பார்க்க போகிறோம். ஸோ ஆன் தட் நோட் முதல்ல டாப் ஆஃப் தி ஹவருக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல கண்டிப்பாக இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு ஒரு பெரிய ப்ரெஸ் மீட் வச்சு ஒன்டாரியோட டாப் டாக்டர் அடுத்த ஸ்டெப் டுவர்ட்ஸ் ரீஓப்பனிங் ஒன்டாரியோ என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றத பற்றியான ப்ரெஸ் மீட் நடந்துச்சு. அதில் ரொம்ப முக்கியமாக பேசப்பட்ட விஷயம் இந்த மாஸ்க் மேண்டேட். இதை எப்போ ரிமூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் மார்ச் 21ஆம் தேதி, அதாவது அடுத்த வீக் முடிஞ்ச உடனே திங்கட்கிழமை இந்த மாஸ்க் மேண்டேட் ரிமூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இன்க்ளூடிங் ஸ்கூல்ஸ். இது ஒரு பெரிய ஸ்டெப் ஃபார்வர்ட் ரீஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும். பட் அஃப்கோர்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ இதுக்கான சப்போர்ட் இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இதுக்கான குவெஸ்டன்ஸுமே எல்லார் மனசுலையுமே இருக்குது. ஸோ இதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா மார்ச் 21ஆம் தேதி எல்லா பப்ளிக் ஸ்பேசஸ்லேயும் இன்டோர் கேதரிங்கான இடங்களில் மாஸ்க் மேண்டேட் ரிமூவ் பண்ணப்படுகிறது. பட் அஃப்கோர்ஸ் ஹை ரிஸ்க் செட்டிங்ஸ், அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ், லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸ், இந்த மாதிரி இடங்களில் இன்னமும் மாஸ்க் மேண்டேட்டை அவங்க உள்ளே வச்சிட்ருக்குறாங்க. ஏப்ரல் 27ஆம் தேதி வரைக்கும் அந்த மேண்டேட் அந்த ஹை ரிஸ்க் செட்டிங்ஸில் கைப்பற்றப்படும். அண்ட் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த மேண்டேட்டை அவங்க முன் கொண்டு போகலாம், இல்லைன்னா நிறுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏப்ரல் 27. ஸோ இப்போது இந்த டைமில் ரெகுலராக பீப்புள் மீட் பண்ணக்கூடிய இன்டோர் செட்டிங்ஸ், மால்ஸாக இருக்கட்டும், சினிமா தியேட்டர்ஸ், ஸ்கூல்ஸ், எல்லா இடங்களையுமே இந்த மாஸ்க் மேண்டேட் ஸ்டாப் பண்ணப்படுகிறது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அண்ட் அஃப்கோர்ஸ் ஐசோலேஷன்ஸ் ரூல்ஸுமே மாறிட்டு இருக்குது. அதாவது நான் ஹவுஸ் ஹோல்ட் மெம்பர் COVID-19 பாதிக்கப்பட்ட நமக்கு இன்ஃபர்மேஷன், அதாவது நீங்கள் ஒரு ஃப்ரெண்டோட ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று நீங்கள் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிற பட்சத்தில் அடுத்த 2-3 நாளில் அவங்களுக்கு COVID-19 வந்திருக்கு அப்படின்னு அவங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும்போது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்களுமே 10 days ஐசோலேட் பண்ணணும் அன்வேக்சினேட்டட் பீப்புள். இதுவையுமே கைவிடுறாங்க. ஸோ இனிமேல் நான் ஹவுஸ் ஹோல்ட் மெம்பர்ஸ் COVID-19 பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களோட ஹை ரிஸ்க் எக்ஸ்போஜர்னு சொல்லக்கூடிய கான்டாக்ட்ஸ் இருந்தாலுமே அவங்களுமே இனிமேல் ஐசோலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் ஹவுஸ் ஹோல்ட் மெம்பர்ஸ்க்கு கூட நீங்கள் ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருந்தால், அதாவது ஓவர் 18 years of ஏஜ் 3 doses ஆஃப் வேக்சினுமே நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா அகெயின் நீங்களுமே ஐசோலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பிலோ 18
2 டோஸுமே எடுத்திருந்தீங்கன்னா அகேன் ஐசோலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அன்வேக்சினேட்டட்னா தான் நீங்கள் வந்து ஐசோலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அகேன் இதெல்லாமே வந்து ரொம்ப ஃபார்வர்ட் மூவிங்காக இருக்குது. அண்ட் இதனால வந்து நிறைய இடங்களில் ஒர்க்கர் ஷார்ட்டேஜ் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் தான் வந்து இனிமேல் கொஞ்சம் அது ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு காலையில் நடந்த ப்ரெஸ் மீட் நம்மளோட டாக்டர் கிரண் மோர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க இந்த மாஸ்க் மேண்டேட்டை எடுக்கிறத பற்றி அப்படின்றத பார்ப்போம். With continued improvements in trends, Ontario will remove the mandatory masking requirement for most settings on March 21st, with the exception of select settings such as public transit, healthcare settings, long-term care homes, and high-risk congregate care settings. Removing the mask mandate does not mean the risk is gone. COVID-19 transmission is still occurring across the province, and masks can help protect you and others from becoming infected with COVID-19. In fact, we can expect indicators such as cases and hospitalizations to increase slightly as Ontario increasingly interacts with one another. However, thanks to our high vaccination rates and natural immunity that is developing, as well as the arrival of other therapeutics and antivirals, Ontario has the tools necessary to manage the impacts of this virus. For those most vulnerable to the virus, it is still strongly recommended that you continue to wear a mask. And please continue to respect the masking requirements that remain in place, such as federal requirements for returning international travelers. As a society, I am asking that we remain kind, considerate, and respectful towards those who continue to choose to wear a mask. And we should all be prepared that we may need to resume mask wearing if a new variant of concern emerges, or potentially during the winter months when COVID and other respiratory viruses are likely to circulate again. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. ஸோ அஃப்கோர்ஸ் கிரண் மோர் அவர்கள் சொன்ன மாதிரி மாஸ்க் மேண்டேட் எடுக்கப்பட்டிருந்தாலும் ரிஸ்க் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வந்து குறையுது அப்படின்ற பட்சத்தில் இல்லை. ரிஸ்க் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இன்னுமே இருக்குது. அதாவது COVID-19 வந்து இன்னுமே பரவிட்டு தான் இருக்குது கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதோட வீரியம் வந்து குறைஞ்சிருக்கு. COVID-19 வந்து இதுவே ஒரு ஈவன் 1 year பேக் இந்த வேக்சினேஷன்ஸ்லாம் வரத்துக்கு முன்னாடி அதோட எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு. மல்டிபிள் சிஸ்டம் டேமேஜாக இருக்கட்டும், இல்லை நிமோனியா வரக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கட்டும், இதெல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. பட் இப்போது வேக்சினேஷனுக்கு அப்புறம் அண்ட் COVID-19 வைரஸோட நிறைய மியூட்டேஷன்ஸ்க்கு அப்புறம் இப்போ வந்து ரொம்ப மைல்டான ஒரு வேரியேஷன் தான் இருக்குது. அப்படின்றது ஒரே காரணத்தினால தான் வந்து ஓகே நம்ம மெதுவாக வந்து ரீஓப்பனிங்குள்ளே போகலாம் அப்படின்ற ஒரு பட்சம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் COVID-19 இன்னுமே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தான். ஸோ அதுலேருந்து நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அஃப்கோர்ஸ் மாஸ்க்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து அஃப்கோர்ஸ் ஒரு மெடிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து இந்த ஒரு செய்தியை வந்து கிரண் மோர் அவர்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த அப்டேட் பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த மாஸ்க் மேண்டேட்டை வந்து ரிமூவ் பண்ணுற இந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ப்ரீமியர் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம்.
Let me be very clear. There's no pressure on Dr. Moore. I follow the advice and the recommendations of the Chief Medical Officer of Ontario. He consults with the science table, and we're looking forward to the recommendations that he's putting forward at 11 o'clock today. And we're going to take his advice on the time frame moving forward with the masks. And, you know, Mike, you look around the world, no matter if it's CDC down in the U.S. and the rest of the world, you know, we've been super cautious. As a matter of fact, I've been probably accused of being the most cautious leader in North America when it comes to this pandemic, but I want to be cautious. And we're going to take those recommendations and move forward with the advice of Dr. Moore, which has done an incredible job for the people of Ontario. Okay. If assuming you're going to accept his recommendations for lifting the mask mandate, what happens if things change in the spring? Like if there is another wave, how confident are you that there's not going to be another wave of COVID in the coming weeks? Yeah, thanks for that question, Mike. No one has a crystal ball when it comes to this pandemic, but we feel we've invested strongly in our healthcare system, into the people right around this room here have been absolute champions, and we're very, very grateful. We've all, not only Ontario, but the whole world has learned so much over the last 2 years, and we're in much better shape than we were prior to this pandemic. And I'll give one example. You know, right at the beginning of the pandemic, everyone was running around looking for PPE and you know, trying to get it from overseas. And I remember saying we'll never be in that position again, and we never will. We have 3M that stood up a facility that are producing millions and millions of N95 masks. We have local companies making gowns and face shields and surgical masks too. So we're well equipped on that, and we stood that up. Or I should say the people of Ontario stood it up, because that's who did it in a matter of a couple months. So good for them. But I know a lot of people don't want to keep them on. And again, we aren't leading the way in this. We're kind of middle of the pack. I know down in the U.S. with CDC, their recommendations about getting rid of the mask. But it's going to be up to the people of Ontario. If you want to keep your mask on, keep it on. If you want to take it off. But we have to move forward from this. Like people are exhausted, you know, and the poor kids in those classrooms too. Like we got to move on. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை அனுபவம் தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரிஹரன் MP Accounting and Finance Services Corporate Tax Personal Tax Planning Accounting Financial Statements Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரிஹரன் Chartered Professional Accountant ஸ்காப்ரோவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். ஸோ அடுத்த செக்மெண்ட் கெனேடிய வளம். இந்த செக்மெண்ட்டில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடந்த ஒரு வாரமாகவே எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் நடக்கிற வார் தான். இந்த வார் வந்து அந்த 2 கண்ட்ரியை மட்டும் இல்லை, கண்டிப்பாக எல்லா கண்ட்ரீஸையுமே வந்து ஏதோ ஒரு வகையில் பாதிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் கனடாவுமே நிறைய சாங்ஷன்ஸ் போட்டிருக்குது ரஷ்யாவை எதிர்த்து. அது மட்டும் இல்லாமல் யுக்ரைனுக்குமே நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குது. ஸோ அந்த வகையில் இப்போது நம்மளோட பிரைம் மினிஸ்டர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் ஜெர்மனியில் இதுக்கான அடுத்த கட்ட வேலைகளில் இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி அவங்க அறிவிச்சிருக்கிற 2-3 நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் ஏற்கனவே கனடா ஆல்மோஸ்ட் $25 மில்லியன் வர்த்தான வார் சப்ளைஸ் வந்து யுக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது இன்னொரு $50 மில்லியன் வார் சப்ளைஸ் அகேன் நான் வார் ஜோன், அதாவது ஹெல்மெட்ஸ் இல்லை சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் இல்லை ட்ரோனுக்கான கேமராக்கள், இந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் வந்து கனடாவில் தயாரிக்கப்பட்டதை வந்து யுக்ரைனுக்கு யுக்ரைன் தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற விதத்தில்
நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது $50 மில்லியன் வர்த்தான இந்த விஷயங்களை வந்து யுக்ரைனுக்கு கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி எல்லா கண்ட்ரீஸுமே அவங்களால முடிஞ்ச வகையில் இந்த ஒரு வாரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஜெர்மனியில் இப்போது நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இருக்கிற நேரத்தில் அங்கே நடக்கிற நிறையா ப்ரெஸ் மீட்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுட்டு தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக வெளிவந்த ஒரு விஷயம், நம்ம கனடாவை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் பாலிசி எந்த மாதிரியான முன்னோக்கி இருக்குது அப்படின்றத பற்றியான ஒரு மெயின் கேள்வி அவர் முன்னாடி வைக்கப்பட்டது. ஸோ அதுக்கு திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். Of all places, the people of Berlin know what it is to fight for democracy. I don't have to tell you how much work it takes, because you already understand that democracy never happens by accident. And as we're reminded now, it certainly doesn't continue without effort. When Vladimir Putin launched a full-scale invasion of Ukraine, he violated Russia's international treaties, and he attacked the values that form the pillars of all democracies. This kind of brazen disregard for law and human life is a massive threat to Europe and to the world. President Zelensky and the Ukrainian people who are demonstrating so much courage and resilience, they're not only defending their country, they're defending the democratic values that are so important to all of us. They're standing up to authoritarianism, and Canada and Germany stand with them. With our allies and partners, we've put in place the toughest sanctions ever imposed on a major economy. We're making sure Putin is held accountable for his actions. Canada also remains unwavering in our support for NATO. We're supporting NATO's efforts to protect Euro-Atlantic security, democracy, and the rules-based international system we worked so hard to build together. Last month, Chancellor Scholz made a historic announcement to shift German policy to meet the challenges of today, including by supporting Ukraine with lethal aid and military equipment. While Canada and Germany have stepped up to help defend Ukraine, so has all of Europe. Under the leadership of President von der Leyen, a proud European and a proud German, the European Union is mobilized to defend democracy. And in this, Germany and the European Union can count on the full support of Canada. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 4163628500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். இது மட்டும் இல்லாமல் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இன்றைக்கி பெர்லினில் ஹாலோகாஸ்ட் மெமோரியல் கிரவுண்டில் வந்து
அங்கே அவங்க வந்து சென்று அஞ்சலி செலுத்தியிருக்காரு. ஹாலோகாஸ்டால் எத்தனை பேர் இறந்துருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே World War IIல ஹாலோகாஸ்டில் நடந்த பயங்கரமான ஹியூமனிட்டிக்கே நடந்த ஒரு பெரிய போர்லன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஹாலோகாஸ்ட் மெமோரியல் பாயிண்டில் கண்டிப்பாக அவங்க வந்து அவங்களோட மரியாதையை செலுத்தியிருக்காரு. ஸோ அகெயின் அந்த இடத்துல அவரோட ஒரு ப்ரெஸ் மீட் பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. கனடாவை பொறுத்த மட்டும் இல்லை, குளோபலி ஆல்சோ ஸ்பீக்கிங். ஸோ அந்த வகையில் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரியான நடக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதோடைய பிரதிபலிப்பு வந்து கரன்சியில் தான் தெரியும்னு சொல்கிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் எக்கனாமிக்கலி ஸ்பீக்கிங் ஒரு ஹவுஸ் ஹோல்டுலேயுமே கண்டிப்பாக இதுக்கான டிஃப்ரென்சஸ் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அஃப்கோர்ஸ் கேஸ் ப்ரைஸ். இன்றைக்கி டொரண்டோவில் கேஸ் ப்ரைஸ் வந்து ரொம்பவே ஹைக்டப்பாக இருக்குது. மீண்டும் 6 cents இன்றைக்கி நைட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் ஹோப்ஃபுல்லி ஃப்ரைடே கொஞ்சம் ப்ரைஸஸ் வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அகெயின் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஈதர் வே ப்ரைஸஸ் ரொம்பவே ஹையாக இருக்குது. ஆல்மோஸ்ட் $2 கிட்ட வந்துக்கிட்டு இருக்குது ப்ரைஸஸ். ஸோ இதுக்கான ரீசன் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா நிறைய சொல்கிறாங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நடக்கிற யுக்ரைன் ரஷ்யா வாரை தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நிறையா ரீசன்ஸ்னால. ஸோ இந்த மாதிரி நம்மளோட எக்கானமி, நம்மளோட ப்ரைஸஸ், பேசிக் க்ரோசரியில் கூட மாற்றங்கள் இருக்கும்போது அஃப்கோர்ஸ் இது வந்து மணி எக்ஸ்சேஞ்ச், அதாவது ஒரு கண்ட்ரி டு இன்னொரு கண்ட்ரி அவங்களோட எக்கானமி சேஞ்சஸுமே பார்க்க முடியும். எப்படி இந்த வார் வந்து இப்படி பாதிக்குது அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அஃப்கோர்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அண்ட் வார் நடக்கும்போது அங்கே ஒரு கண்ட்ரிக்கும் அவங்க போடுற சாங்ஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு டாமினோஸ் எஃபெக்ட் மாதிரி ஒரு கண்ட்ரியோட எக்கானமியுமே பயங்கரமாக பாதிச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட், அதாவது கெனடியன் டாலர் வந்து ஸ்ரீலங்கா மணியாக இருக்கட்டும், இல்லை இந்தியன் மணியாக இருக்கட்டும், அண்ட் யூரோ, இந்த மாதிரியான கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ணி என்ன மாதிரியான ரேட்டுக்கு போயிட்டுருக்குது அப்படின்றத பார்ப்போம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் மார்ச் மாதம் 9 புதன்கிழமை. இலங்கை 198.50 இலங்கை ரூபா, இந்தியா 60 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.78 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.71 ஈரோ, சுவிட்சர்லாந்து 0.72 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.07 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.06 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் மார்ச் மாதம் 9 புதன்கிழமை. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. நம்ம வந்து நம்மளோட ப்ராவின்ஸ் அண்ட் ஃபெட்ரல் கவர்மெண்ட்டில் நம்மளோட மணி எந்த மாதிரியான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருந்துகிட்டு இருக்குது, எந்த மாதிரியான இன்கம் இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக எப்பயுமே டைம் டு டைம் அவங்க வந்து நமக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் அடுத்ததாக ஃபெட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்ற கேள்வி எல்லார் மனசுலையுமே இருந்துகிட்டு இருக்குது. இதுக்கான ரீசன்ஸ் நிறையாவே, ஏன்னா நம்ம நேரடியாக பார்த்துட்ருக்குறோம், கோவிட்னால நிறைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது இன்டர்நேஷ்னலி ஸ்பீக்கிங் ரஷ்யா யுக்ரைன் வார்னால் நிறைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் போயிட்டுருக்குது. ஸோ அந்த வகையில் அடுத்ததாக
நம்மளோட பட்ஜெட் எந்த மாதிரியான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அவங்க காமிக்க போகிறாங்க, எங்கெல்லாம் பணம் வந்து தேவைப்பட போகுது, எந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ் இருக்க போகுது கனடாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்துட்ருக்குறோம். ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்மளோட டெப்யூட்டி பிஎம்மும் ஃபினான்ஸ் மினிஸ்டருமா இருக்கிற கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் மற்றும் ஃபாரின் மினிஸ்டர் மிலானி ஜாலி 2 பேருமே வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் பட்ஜெட் என்ன மாதிரியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து இந்த பட்ஜெட்டில் ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்க்க போனால் கெனேடியன் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ்க்கு தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகேன் பட்ஜெட்டை அவங்க கொண்டு வரும்போது தான் இதோட ஸ்பெசிஃபிக்ஸை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த ப்ரெஸ் மீட்லேருந்து உங்களுக்காக சில முக்கியமான பார்ட்ஸ். I think the Prime Minister's remarks today at Atlantic Brücke and with the Chancellor made very clear how important Canada's direct role is in being a very strong voice in tightening the sanctions, and also how important the unity, transatlantic unity, but even more broadly, unity of the democracies in this effort. And the Prime Minister, just one final thing, the Prime Minister also underscored Canada's commitment on Ukrainian refugees and welcoming to Canada. And maybe Melanie wants to add a few things. Yes, thank you. A couple of things. I think the role that Canada has been playing in this crisis is really to make sure that the West is united. And so in that sense, we're very close to President Zelensky. Prime Minister Trudeau talked to him this morning. I talked to the Foreign Minister this afternoon, Dmytro Kuleba, who is on his way to Turkey. And at the same time, we are in close contact with our European friends and Americans. And in that sense, that is helpful. But we need to continue to keep that unity. We need to work on energy together. We need to work also on the question of sanctions. We do have a budget coming up. I'm not going to make budget announcements today, but one of the reasons that I am here is because the geopolitical situation has just changed tremendously, the geopolitical and geoeconomic situation, and it's very important and valuable for me as we finalize the budget to have some first-hand conversations about exactly the changes on the ground. And certainly defense spending is something we have to look at carefully. Does that mean the security, that when you're saying the geopolitical changes, are you saying that Canada needs a stronger security system in this new shifting world? I'm saying exactly what I said. You know, I think that Putin's invasion of Ukraine is a pivotal moment for the world, and it's a pivotal moment for Canada. It's a pivotal moment when it comes to security. But there are also economic consequences of this war, and we have to take all of those into account as we finalize the budget, and we are. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் ஃபின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. அடுத்ததாக இன்றைக்கி இன்னொரு முக்கியமான செய்தி அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, டொராண்டோவுக்கும் மான்ட்ரியலுக்கும் நடுவில் நிறைய ட்ராவல்ஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் இன்னும் சொல்லப்போனால் மான்ட்ரியல் டொராண்டோன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லக்கூடாது, ஒன்டாரியோ, கியூபெக் இந்த 2 ப்ராவின்சஸ்க்கும் நடுவில் நிறையாவே ட்ராவல் நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை நிறைய பேர் வந்து லீஜருக்காக இருக்கட்டும், ட்ராவலிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் இன்னும் இந்த 2 ப்ராவின்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்னும் அதிகரிக்கணும் அப்படின்னு இன்றைக்கி சொல்லியிருக்காரு நம்மளோட டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். ஸோ வயா டிரான்ஸ்போர்ட் வந்து இன்னும் ஜாஸ்தி இந்த 2 ப்ராவின்ஸ்க்கு
நடுவில் இருக்கிற ட்ராவலிங் வந்து ஜாஸ்தி படுத்துறதுக்காக நிறையா அப்டேட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த அப்டேட்ஸ் இதுக்கான பட்ஜெட்டிங் எந்த மாதிரி, இதுக்கான பண ஒதுக்கீடு எந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் நம்மளோட டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஒமார் அல்கப்ரா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்ப்போம். This will invite the private sector to formally express their interest in partnering with the government to build this historic project. The request for expressions of interest describes the Government of Canada's vision for high-frequency rail and objectives to improve passenger rail service. It explains how we plan to work with the private sector and communities as the project unfolds. We want to identify our key partners who will work with us on moving forward. This request seeks responses from private sector companies with experience in complex infrastructure projects. The call for expressions of interests also outlines the government's priorities in a private sector partner. We want partners that will respect workers and protect their benefits, who will make Indigenous collaboration a cornerstone of their proposal and who will maximize good service for Canadians. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. உங்கள் குடும்ப சந்தனதென்றலை ஜன்னல்கள் தண்டித்த நியாயமா நியாயமா, காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன மௌனமா மௌனமா, பெண்ணே வருவாயா விளையாட ஜோடி தேவை, கண்ணுக்குள் நீதான் கண்ணீரில் நீதான், கண்மூடி பார்த்தா நெஞ்சுக்குள் நீதான், இதானதோ இதானதோ சொல் சொல். மழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும், தாவணி கொடை பிடிப்பாயா அன்பு, நான் உறங்க வேண்டும், அழகான இடம் வேண்டும், கண்களில் இடம் கொடுப்பாயா ரோஜா ரோஜா ரோஜா.
அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி பூவேவன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி பொன்னேவன் பெயருக்கு பொன்னாஞ்சலி கண்ணேவன் குரலுக்கு கீதாஞ்சலி கண் காணா அழகுக்கு கவிதாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி காற்று வீசும் வெயில் காயும் காயும் அது மாற்றம் ஏதும் இல்லையே வானும் மண்ணும் நம்மை வாழச் சொல்லும் அந்த வாழ்த்து போயவில்லை என்றென்றும் ஆறில் பெருகியதே எனதுள்ளம் பெருகியதே விழிவெள்ளம் பின்னோடும் நீதான் மண்ணோடும் நீதான் கண்ணோடும் நீதான் மலர்களே மலர்களே இது என்ன கனவா மலர்களே மலர்களே இது என்ன நினைவா ஸோ இன்றைக்கி கலையரங்கத்தில் ஏகே நாட்டியம் குரூப்போட ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரொடக்ஷனை தான் பார்த்தோம். அகேன் இந்த மாதிரியான உங்களோட நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் டேலண்ட்டை காமிக்கக்கூடிய வீடியோஸ் இருந்தால் எங்கள்கிட்ட அனுப்புங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் உங்களை இந்த மாதிரியான ஒரு லோக்கல் கெனடியன் டேலண்ட்டை வந்து உருவாக்குறதுக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் உங்களோட கிளிப்பிங்ஸ் இருந்தாலுமே எங்கள்கிட்ட அனுப்புறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ அகேன் இன்னைக்கு கலையரங்கத்தில் நீங்கள் பார்த்தது ஏகே நாட்டியம் குரூப்போட ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரொடக்ஷன். நிறைய விஷயங்கள் நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா கன்சர்வேட்டிவ் பார்ட்டியோட அடுத்த லெவல் அடுத்ததாக என்ன நடக்க போகுது, அவங்களோட தலைமை எந்த மாதிரியாக இருக்க போகுது அப்படின்றது வந்து ஒரு பயங்கரமான ஒரு குவெஸ்டனாகவே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் ஒன்டாரியோட ஒரு எம்பிபி, அவங்க வந்து ஒரு இண்டிபெண்ட் எம்பிபி, எந்த ஒரு கட்சியும் சார்பு இல்லாத ஒரு எம்பிபி ரோமன் பார்பர் அப்படின்றவங்க வந்து இவங்களும் கன்சர்வேட்டிவோட லீடர்ஷிப்புக்கு கம்பீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட ப்ராமினன்ஸ் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா COVID-19 சம்மந்தப்பட்ட லாக்டவுன்ஸுக்கு எதிர்ப்பாக இவங்க பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இவங்களோட ப்ராமினன்ஸ் ஒன்டாரியோவில் தெரிய வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களும் வந்து கன்சர்வேட்டிவ் லீடர்ஷிப்பை நோக்கி அவங்க வந்து அவங்களோட கேம்பெயினை வந்து இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறதாகவும் அண்ட் டுவர்ட்ஸ் த பார்ட்டி லீடர்ஷிப்பை வந்து அவங்க ரொம்ப கடுமையாக உழைக்க போகிறதாகவும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இவங்க மட்டும் இல்லாமல் ஃபெட்ரல் கன்சர்வேட்டிவ்ஸ் பியர் பொலிவர் அண்ட் லெசன் லூவிஸ் இவங்க எல்லாமே வந்து கன்சர்வேட்டிவ் பார்ட்டியோட லீடர்ஷிப்புக்கு கம்பீட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அகேன் இந்த கண்டெஸ்ட் வந்து நாளுக்கு நாள் ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப்ஸ் எந்த மாதிரி வரப்போகுது அப்படின்றது வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த லீடர்ஷிப் எந்த மாதிரியான போட்டி இருக்கும் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ஸ்லேயும் சரி, வார் செக்ஷன்லேயும் சரி, நம்மளோட மெடிக்கல் கிரவுண்ட் அஃப்கோர்ஸ் COVID-19னால மெடிக்கல் கிரவுண்ட்லேயும் சரி நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்குது. அண்ட் நம்ம வந்து ரொம்பவே அப்டேட்டாக இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் தான் இன்றைக்கி இருக்கிறோம். இது அகேன் எவ்ரிடே மாறுற ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இது மட்டும் இல்லாமல் நம்ம கனடாவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பயங்கரமான மாற்றம்க்குரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெதர் தான். ஒன்டாரியோவில் டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் மட்டுமே எவ்ரிடே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். அண்ட் பட் அஃப்கோர்ஸ் இது மார்ச், ஸோ we're மூவிங் டுவர்ட்ஸ் ஸ்ப்ரிங் சீசன். ஸோ அதனால் ஹியர் அண்ட் தேர் கொஞ்சம் பாசிட்டிவ் டெம்பரேச்சர்ஸ்க்கு நடுவில் கொஞ்சம் ஸ்னோவும் இருக்கிற நாட்கள் தான் இப்போதைக்கு. அண்ட் பட் இதில் பார்க்க போனீங்கன்னா சண்டே வந்து ஒரு பயங்கரமான ஃப்ரெஷ் ஏர்னே சொல்லலாம். +16 degrees வரைக்கும் போச்சு டொரண்டோவை பொறுத்த வரைக்கும். ரொம்பவே வார்மாக இருந்துச்சு. பட் அஃப்கோர்ஸ் அது சண்டே தான். மண்டே அன்றைக்கி மறுபடியும் ஸ்னோ பெஞ்சிச்சு. அதே மாதிரி தான் இந்த வீக்கெண்டுமே இருக்க போகுது. நேற்று இன்றைக்கி நாளைக்கு எல்லாமே வந்து +4 +5 இந்த டெம்பரேச்சரில் இருந்துக்கிட்டு இருக்குது. பட்
டுவர்ட்ஸ் தி வீக்கெண்ட் ஃப்ரைடே சாட்டர்டேலாம் வந்து மறுபடியும் ஸ்னோ எதிர்பார்க்கப்படுகிறது டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் 5 to 6 centimeters of snow டுவர்ட்ஸ் திஸ் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது அகேன் இன்னைக்கு நிலவரங்கள் தான் இந்த மாதிரி, பட் டுவர்ட்ஸ் ஸ்ப்ரிங் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே. ஸோ ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் வீக் எல்லாமே இன்னும் வார்மர் டெம்பரேச்சரை நோக்கி தான் நம்ம போயிட்டுருப்போம்னு எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த வகையில் இது டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான். பட் மற்ற மெயின் சிட்டிஸில் எந்த மாதிரியான வெதர் இருக்க போகுது அப்படின்றது தான் அடுத்த செக்மெண்ட், நம்மளோட வெதர் ரிப்போர்ட் செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மார்ச் மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 கீழே 4 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 கீழே 6 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 கீழே 5 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0 கீழே 3 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 கீழே 13 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மார்ச் மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. இன்னும் அகேன் எப்பயும் போல் நிறைய செய்திகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னொரு முக்கியமான செய்தி ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்டாரியோவில் திரு பேட்ரிக் ப்ரவுன் அவர்கள், அதாவது இவங்க வந்து பிராம்டனோட மேயர், இது மட்டும் இல்லாமல் ஒன்டாரியோ ப்ரோக்ரெசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியோட தலைமை பொறுப்பில் இருந்தாங்க. அண்ட் இவங்க வந்து 2018 வந்து இந்த கட்சியோட தலைமை பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டதுக்கு ஒரு பெரிய காரணம் வந்து சிடிவியில் ப்ராட்காஸ்ட் ஆன ஒரு அலிகேஷன், செக்ஷுவல் மிஸ்கான்டக்ட் ஆன அலிகேஷன் தான் வந்து அவர் வந்து இந்த பதவியிலிருந்து அவர் இறங்கிறதுக்கான ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு பிரச்சனையினால் திரு பேட்ரிக் ப்ரவுன் அவர்கள் சிடிவியை நோக்கி அவங்க வந்து ஒரு லாசூட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுக்கான சட்ட வகையான நிறைய வாக்குவாதங்கள் நடந்துகிட்டு தான் இருந்தது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி சிடிவி வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதாவது இந்த லாசூட்டை வந்து அவங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துட்ருக்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு அப்டேட் வந்து சிடிவிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க. இதோட டீட்டெயில்ஸ் நமக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்படலை. பட் இதுக்கான ஒரு லாசூட்டை வந்து அவங்களே செட்டில் பண்ணியிருக்காங்க, அவுட் ஆஃப் கோர்ட் வந்து செட்டில் பண்ணியிருக்காங்க. பட் இதனால எந்த ஒரு மணி எக்ஸ்சேஞ்சும் நடக்கலை. பட் இதுக்கான ஒரு முடிவு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அகேன் எவ்ரி லிட்டில் நியூஸ் 2018 நடந்த ஒரு விஷயம் ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இதுக்கான அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம மறந்தால் கூட ஆன் த பேக்ரவுண்ட் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அவுட் ஆஃப் கோர்ட்டாக இருக்கலாம், இல்லை நிறைய பேச்சுவார்த்தைகளாக இருக்கலாம். அண்ட் இதை பற்றியான அப்டேட்ஸ் நமக்கு வந்து என்ன சொல்கிறது, காலம் கடந்து வந்தாலுமே நமக்கு அப்டேட்ஸ் வரும்போது அதுக்கான ஒரு க்ளோஷர் கண்டிப்பாக நமக்கு எல்லாருமே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இது மட்டும் இல்லை, இன்றைக்கி பேசப்பட்ட விஷயங்கள் மட்டும் இல்லை, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் அடுத்த செக்மெண்ட் நம்மளோட நியூஸ் செக்மெண்ட். இதில் இன்னும் பல விஷயங்கள் பார்க்க போகிறோம், பார்க்கலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா ஐபிடிவி, ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று மார்ச் மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை.
ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் goodevningcanada.com தேசியநேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ரஷ்யாவுடனான போரில் வெற்றி பெற்று உக்ரைன் இறையாண்மை கொண்ட நாடாக நிலைத்திருக்க முடியும் என கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய நாடுகளுக்கான பயணத்தின் 3வது நாளான இன்று ட்ரூடோ ஜெர்மனியில் வெளியுறவு கொள்கை உரை ஒன்றை நிகழ்த்தியுள்ளார். இந்த நிகழ்வில் உக்ரைன் போரில் வெற்றி பெற முடியுமா என ட்ரூடோவிடம் கேள்வி வினவப்பட்டது. சந்தேகத்துக்கு இடமின்றி அதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் ட்ரூடோ பதிலளித்துள்ளார். கனடா தொடர்ந்து உக்ரைனுக்கு ஆதரவாக செயல்படும் எனவும் ட்ரூடோ தெளிவுபடுத்தினார். ரஷ்யா மீது விதித்துள்ள பொருளாதார தடைகள் மீண்டும் ஒரு சுதந்திரமான உக்ரைனை உறுதி செய்ய தேவையான வரையில் தொடரும் எனவும் ட்ரூடோ கூறியிருக்கின்றார். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பில் போர் நிறுத்தத்துக்கான அழைப்பை கனடாவின் வெளியுறவு அமைச்சர் இன்று விடுத்துள்ளார். ரஷ்ய ஆட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்த உக்ரைனிய அரசுக்கு இந்த போர் நிறுத்தம் அவசியம் என கனேடிய வெளியுறவு அமைச்சர் மெலனி ஜோலி கூறியுள்ளார். அதிகபட்ச அழுத்தத்தை திணிப்பதன் மூலம் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது உக்ரைனியர்களுக்கு ஆதரவளிப்பதை நாங்கள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் அமைச்சர் ஜாலி கூறியுள்ளார். முன்னதாக இன்று உக்ரைன் ஜனாதிபதியுடன் பேசிய கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவரை கனேடிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கு அழைப்பு விடுத்துள்ளார். மெய்நிகர் மூலம் கனேடிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கான இந்த அழைப்பை உக்ரைனிய அதிபர் வெலோடிமிர் செலன்ஸ்கி ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். ஒன்டாரியோ மாகாணம் அனைத்து கோவிட் கட்டுப்பாடுகளையும் கைவிட முடிவு செய்திருக்கிறது. அனைத்து கோவிட் கட்டுப்பாடுகளும் விரைவில் விலத்தப்படும் என்று இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் மாகாணத்தின் தலைமை மருத்துவர் உறுதிப்படுத்தியுள்ளார். முகமூடி கட்டுப்பாடுகள் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் பெரும்பாலான உட்புறங்களில் நீக்கப்படும் என்று டாக்டர் கிரண்மூர் இன்று அறிவித்திருக்கிறார். மார்ச் மாதம் 21 முதல் மாகாணம் முழுவதும் உள்ள பாடசாலைகள், உணவகங்கள், திரையரங்குகள் உள்ளிட்ட இடங்களில் முகமூடிகள் தேவையில்லை என இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி வரை பொது போக்குவரத்து, நீண்டகால பராமரிப்பு இல்லங்கள் போன்ற இடங்களில் முகமூடி கட்டுப்பாடுகள் அமுலில் இருக்கும். தனிப்பட்ட நிறுவனங்களுக்கு இந்த கட்டுப்பாடுகளை தொடர்ந்தும் அமுலில் வைத்திருக்கும் அதிகாரம் தொடர்ந்தும் இருக்கும் எனவும் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் மாதம் 14ஆம் தேதி முதல் அனைத்து கட்டாய தடுப்பூசி கட்டுப்பாடுகளும் முடிவுக்கு வரும் எனவும் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் இப்போது நீண்ட காலத்துக்கு தொற்றுடன் வாழவும் நிர்வகிக்கவும் கற்றுக்கொள்கிறோம் என மோர் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்த 2 வாரங்களில் கிபெக் மருத்துவமனையில் கோவிட் தொற்று காரணமாக அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை சீராக இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கிபெக் மாகாண அரசாங்க சுகாதார ஆராய்ச்சி நிறுவனம் இன்று வெளியிட்ட புதிய கணிப்பில் இந்த விவரம் வெளியாகியுள்ளது. கடந்த 2 வாரங்களாக மாகாண மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் நிலையான சரிவு எதிர்கொள்ளப்பட்டது. இது தொடர்ந்து வரும் வாரங்களில் சீராக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிதாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அடுத்த 2 வாரங்களில் தினசரி சுமார் 68 என்ற எண்ணிக்கையில் ஒப்பீட்டளவில் சீராக இருக்கும் எனவும் கணிப்பிடப்பட்டுள்ளது. இன்றைய நிலையில் 1222 பேர் மருத்துவமனையில் தொற்றின் காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். ஒன்டாரியோவின் முன்னாள் புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவரும் பிராம்டன் நகரின் தற்போதைய முதல்வருமான பேட்ரிக் பிரவுன் சிடிவிக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் ஒரு தீர்வை எட்டியுள்ளார். பிரவுனுடன் ஒரு உடன்பாடு காணப்பட்டுள்ளதாக இன்று சிடிவி ஒரு அறிக்கையில் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த உடன்பாடு காரணமாக பணம் எதுவும் கைமாறவில்லை என சிடிவி தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றது. 2018 ஜனவரி மாதம் 2 பெண்கள் சம்பந்தப்பட்ட பாலியல் முறைகேடு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சிடிவி செய்தி வெளியிட்டிருந்தது. இதன் பின்னர் ஒன்டாரியோ மாகாண புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் தலைவர் பதவியிலிருந்து பிரவுன் விலகினார். நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படாத இந்த குற்றச்சாட்டுகளை பிரவுன் தொடர்ந்தும் மறுத்து வந்தார். தமது செய்தி ஒலிபரப்பில் வெளியிட்ட விவரங்களில் தவறுகள் இருந்ததை சிடிவி இன்றைய தனது அறிக்கையில் ஏற்றுக்கொண்டது. இதன் காரணமாக பிரவுனுக்கு ஏதேனும் தீங்கு விளைவித்திருந்தால் அதற்கு வருந்துவதாகவும் சிடிவி கூறியது. கனடாவின் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பதவிக்கான போட்டியில் பிரவுன் நுழைவார் என்று பலர் எதிர்பார்த்துள்ள நிலையில் இன்றைய அறிவித்தல் வெளியாகியுள்ளது. 1963ஆம் ஆண்டின் பின்னர் 2020ஆம் ஆண்டில் கனடாவில் மிக குறைந்த விவாகரத்துகள் பதிவாகியுள்ளதாக புள்ளிவிபர திணைக்களத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன. 2020இல் 42,933 விவாகரத்துகள் வழங்கப்பட்டதாக புள்ளிவிபர திணைக்களம் தெரிவிக்கிறது. இது 2019ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட 56,937 விவாகாரங்களில் இருந்து மிகப்பெரிய வீழ்ச்சியாகும். பல ஆண்டுகளாக விவாகரத்துகள் பொதுவாக குறைந்து வருவதாகவும் 2020இன் எண்ணிக்கை பல தசாப்தங்களில் மிக குறைவாக இருப்பதாகவும் புள்ளிவிபர திணைக்களம் கூறியிருக்கிறது. கோவிட் தொற்று காலத்தில் நீதிமன்ற சேவைகளை பெறுவதற்கான தடைகள் இந்த சரிவுக்கு பங்களித்திருக்கலாம் எனவும் புள்ளிவிபர திணைக்களம் குறிப்பிட்டிருக்கின்றது.
ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. ஸோ இன்றைக்கி ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி என்னும் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா மார்ச் 9ஆம் தேதி புதன்கிழமை இன்னைக்கு வந்து நிறைய செய்திகள் பார்த்தோம். அண்ட் நிறைய விஷயங்களை ரொம்பவே ஆராய்ஞ்சு பார்த்தோம். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்ரிடே புதுசாக விஷயங்கள் வந்து உள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்குது, அப்டேட் ஆகிட்டே தான் இருக்குது. ரொம்ப ஒரு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் குளோபலி ஸ்பீக்கிங் ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கிறோம். பட் ஒரு நியூஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்க போனீங்கன்னா ஒரு நாள் நம்ம செய்திகள் பார்க்கலன்னா கூட நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கிறோம். எவ்ரி மினிட் செய்திகள் வந்து மாறிக்கிட்டு இருக்குது. அண்ட் முக்கியமான செய்திகள்னு பார்க்க போனீங்கன்னா வந்துக்கிட்டே தான் இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ அகேன் இந்த முக்கியமான செய்திகளை நீங்கள் குட் ஈவினிங் கனடாவோட இணைந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்குது. அகேன் எங்களோட ஆப் மூலமாகவும் நீங்கள் இந்த செய்திகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். பட் அது மட்டும் இல்லாமல் நேரடியாக எங்களோட 9 o'clock தொடர்புக்கு வந்து அஃப்கோர்ஸ் இந்த செய்திகளை நேரடியாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அந்த வகையில் நாளைக்கு மீண்டும் உங்களை குட் ஈவினிங் கனடாவில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். தேங்க்ஸ்.